ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்ததற்காக, ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த காலை பொழுதும் இந்த ஆராதனையில் முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொடிய காலம். இந்த காலத்தில் தேவனுடைய சபையை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார். என கண்மான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான இடம் இருக்குமானால் அது தேவனுடைய சபை. இந்த உலகத்திலே ஒரு பெரிய அதிகாரம் மிக்க ஒரு ஸ்தலம் இருக்குமானால் அது தேவனுடைய சபை. இந்த சபையை குறித்து இந்த காலை பொழுது உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சபை தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். இந்த திட்டத்திற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். பாவத்துக்காக மாத்திரமல்ல, சாபத்துக்காக மாத்திரமல்ல, வியாதிக்காக மாத்திரமல்ல, அதை தாண்டி தேவனுடைய இருதயத்திலே இருந்த ஒரு பெரிய தரிசனம் தேவனுடைய திருச்சபை. ஆதாம் ஏவாளுக்கு சபை இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் மக்களை சபையார் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். சபை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பூர்வ காலத்திலே சம்பாதித்த தேவனுடைய சபை. சங்கீதம் 74:2 அப்படி சொல்லுகிறது. தேவனுடைய இருதயத்திலே இருந்த ஒரு பெரிய திட்டம் தேவனுடைய சபை. அதற்குத்தான் இஸ்ரவேல் மக்களை தேவன் சபையாக தேவன் பார்த்தார். சபையார் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். என கண்பான தேவ ஜனமே, இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த சபையை தேவன் ஸ்தாபிக்கிறதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால் அது மிகையாகாது. காரணம், தேவனுடைய திருச்சபை தேவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய தரிசனம். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. 40 நாளளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக ஆண்டவர் காட்டிக்கொண்டே இருந்தார். யாருக்கு ஆண்டவர் காட்டிக்கொண்டிருந்தார்? தம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் அதை திஷ்டாங்கமான தெளிவான திஷ்டாங்கத்தோடு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் 40 நாளளவும் அநேக தரிசனத்தின் மூலமாக, அநேக வெளிப்பாடின் மூலமாக ஆண்டவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் தம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் காட்டிக்கொண்டு வந்தார். இதை வைத்து நாம் பார்க்கும்போது தேவனுடைய திருச்சபையை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதிலே மிகுந்த அக்கறை உள்ளவராக ஆண்டவர் இருந்திருக்கிறார். அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. மத்தேயு 16:18 அப்படி சொல்லுகிறது. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளார். முழு பாதாளத்தின் வல்லமையும் சபையை மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவர் விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பேதுருவை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலேயே பெரிய பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம் இருக்குமானால் அது தேவனுடைய சபை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பூர்வ காலத்திலே நோவாவுடைய பேரை சபையாக ஆண்டவர் அதை அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதை சபையாக ஆண்டவர் உருவகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபத்து வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது, நாச மோசங்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீதிமானாயிருந்த நோவாவையும் நோவாவுடைய சந்ததியும் தேவன் பாதுகாத்தது போல ஆண்டவர் பாதுகாக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதான் சபை ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடம், ஒரு அதிகாரம் நிறைந்த இடம். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா அதிகாரத்தை காட்டிலும் தேவன் திருச்சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். திருச்சபையை ஒரு உன்னத ஸ்தானத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் ஆரம்பித்த அந்த சபை, ஆண்டவர் ஃபவுண்டேஷன் போட்ட அந்த சபை 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தேவனுடைய சபை எத்தனையோ உபத்திரவங்கள்ல, எத்தனையோ பிரச்சனைகள்ல, எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியிலையும் இன்றைக்கு வரைக்கும் தடையில்லாதபடி சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ராஜ்யங்கள் எழும்பி நின்றது,
ராஜாக்கள் எழுப்பி நின்றார்கள். எல்லா உபத்திரவங்களையும் சந்தித்த தேவனுடைய சபை ஒரு நாளும் தேவனுடைய சபை அழிந்து போகவில்லை. மாறாக தேவனுடைய சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சபையிலே உங்களை தேவன் ஒரு சரீரமாக, ஒரு அங்கமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதிலே நீங்களும் நானும் பெருமை கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபை குறித்த ஒரு அவேர்னஸ் நமக்கு வேண்டும். சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். காரணம், தேவன் தம்முடைய சபைக்காக என்னத்த விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய சுய ரத்தத்தை தேவன் விலைக்கிரயமாய் கொடுத்து இந்த சபையை ஆண்டவர் விலைக்கு வாங்கி இருக்கிறார். ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பொன்னினாலே அல்ல, விலையேறப்பட்ட காரியங்களாலே அல்ல, அழிந்து போகிற பொருட்களாலே அல்ல, விலையேறப்பட்ட ரத்தத்தை ஆண்டவர் சபைக்காக விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தேவனுடைய சபை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தேவனுடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சபையை ஆண்டவர் சுய ரத்தத்தினாலே, தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே ஆண்டவர் சம்பாதித்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என கண்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலை பொழுது சபையை குறித்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும். சபையை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும். மனிதனுடைய யோசனையினாலே, மனிதனுடைய எண்ணத்தினாலே உண்டானது அல்ல தேவனுடைய சபை. தேவனுடைய சபை தேவனுடைய எண்ணத்தினாலே, தேவனுடைய யோசனையினாலே, தேவனுடைய தரிசனத்தினாலே, அவருடைய இருதயத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டது தேவனுடைய சபை. இதற்கு அநேக ஸ்தாபனங்கள் இருக்கலாம், அநேக ஊழியர்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சபை என்பது தேவனுக்கு சொந்தமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கண்பான தேவ ஜனமே, தேவனுக்கு சொந்தமான சபை. இந்த சபைக்கு முழு அதிகாரம் யாரிடத்தில் இருக்கு என்று சொன்னால் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு பாதாளத்தின் வல்லமையும் சபையை மேற்கொள்ள முடியாது, சபையை அழித்து போட முடியாது. சபை என்று சொன்னால் கட்டடம் அல்ல, பெரிய பெரிய கத்தீட்ரல்கள் அல்ல. விசுவாசிகளுடைய ஐக்கியம், விசுவாசிகளுடைய ஐக்கியம் தான் சபை. இதிலே ஒவ்வொருவரும் சரீரத்தின் அவைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பெரிய பெரிய பில்டிங்ஸ் அல்ல சபை. அது கட்டடங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கலாம், சாதாரண ஒரு ஓலை குடிசை கூட இருக்கலாம், ஏன் மரத்தடியில கூட கர்த்தரை ஆராதிக்கிற சபையாய் கூட இருக்கலாம். அது முக்கியம் அல்ல. சபை என்று சொன்னால் கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தினுடைய அவயங்களாம் நீங்களும் நானும். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டமோ, என்றைக்கு மனம் திரும்பினமோ, அன்றையிலிருந்து கிறிஸ்துடைய சரீரமாக, அவயங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என கண்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவர்தான் அதிகார மையம், அவர்தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கணத்துக்கும் பாத்திரர் அவர்தான். இந்த சபைக்கு தேவன் தலையாய் இருக்கிறார். அந்த தலையான கிறிஸ்துடைய சரீரமாகிய சபையிலே நீங்கள் அங்கமாய் இருக்கிறதை பெருமையாக கருத வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சரீரமான சபை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரீரம், கிறிஸ்துடைய சரீரம் தான் சபை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலை சவுலாய் இருக்கிற போது ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் கேட்டார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்பொழுது சரீரத்தை துன்பப்படுத்துகிறதை, சபையை துன்பப்படுத்துகிறதை ஆண்டவர் தம்மை துன்பப்படுத்துகிறதாக ஆண்டவர் சொல்கிறார். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? சபைகளை அடித்து நொறுக்கி கொண்டிருந்த ஒரு சவுல், சபையை, ஊழியர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனித்துக் கொண்டிருந்த பவுல், அந்த பவுலை தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் சந்திக்கும் போது ஆண்டவர் கேட்ட ஒரு வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப சபையை துன்பப்படுத்தும் போது தேவன் அதை எப்படி கோணத்துல பார்க்கிறார்னா, தன்னை துன்பப்படுத்துகிறதாக பார்க்கிறார்.
ஒரு ஊழியக்காரனை துன்பப்படுத்தும் போது யாரை துன்பப்படுத்துகிறதாய் தேவன் பார்க்கிறார் என்று சொன்னால், சபையை துன்பப்படுத்துகிறதாய் தேவன் பார்க்கவில்லை, தன்னை துன்பப்படுத்துகிறதாய் பார்க்கிறார். அவருடைய சரீரத்தை துன்பப்படுத்துகிறார், அவருடைய தலையை துன்பப்படுத்துகிறதாய் தேவன் பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சபை என்பது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சை ஒளிவமர கன்றுகளைப் போல நீங்கள் வளர்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சபை என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், ஜீவனுள்ளோர் தேவனுடைய வீடு, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற தேவனுடைய சபை என்று சொல்லி 1 தீமோத்தேயு 3:5 சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு சபை நம்முடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடமைக்காக எல்லா காரியத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்து இதுக்கு தலையாய் இருக்கிறார், நாம் அவயங்களாய் இருக்கிறோம் என்று சொல்கிற உணர்வோடு நாம் இருக்கிறோமா? நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த காலகட்டத்திலே சபை சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சபை ஒரு ஸ்தாபனம் அல்ல, சபை கிறிஸ்துவுடைய சரீரம். ஒருவேளை ஸ்தாபனங்கள் இருக்கலாம், சபை தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் இதற்கு முழு அதிகாரம் உள்ள ஒருவர் இருப்பார். ஆனால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு சபை சபையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஒரு சங்கம் அல்ல, சபை ஒரு அரசியல் நடத்துகிற இடம் அல்ல, சபை ஒரு அதிகாரம் நிறைந்த அரசியல் அதிகாரம் நிறைந்த இடம் அல்ல. சபை தேவன் ஆளுகை செய்கிற ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சபை இப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, சபையிலே தேவையில்லாத பாலிடிக்ஸ், தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவரை பிரியப்படுத்தாத காரியங்கள் சபைக்குள்ளே நடக்கக்கூடாது. சபை முழுக்க முழுக்க தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். காரணம், சபை ஒரு உன்னதமான இடம். இந்த கடைசி காலத்திலே சபை சபையாக தான் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபை ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். சபைக்கு போயிட்டு சும்மா வர்றது காரியம் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அசைவாடுகிற ஒரு இடம். சபை சபையாக இருக்க வேண்டும். முதலாவது நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சபை சபையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய ரீதியிலே சபை சபையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக சபை இருக்கக்கூடாது. சபை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவியிலே நடத்தப்படுகிற தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை இன்றைக்கு யார் நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், உபவாசத்தை கூறுங்கள், எல்லா காரியத்திலிருந்தும் மக்களை புறப்பட்டு வர சொல்லுங்கள், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்ல. அப்ப என்ன அர்த்தம்? சபை ஆவிக்குரிய ரீதியில சபையாக இருக்க வேண்டும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள சபையா இருக்க வேண்டும். ஒரு சடங்காச்சாரமோ ஒரு டைமுக்காக, ஒரு டைம் பிக்சடுக்காக நடத்தப்படுகிறது இல்லை சபை. இன்னைக்கு நமக்கு ஒரு டைம் பிக்சடுக்காக சபை நடத்துகிறோம், வேலை காரியங்கள் மற்ற காரியங்களுக்காக சபை நடத்துகிறோம். ஆனால் ஆதி சபை இந்த காரியங்களுக்கெல்லாம் விலகி ஆவியானுடைய வல்லமையினாலே சபை நடத்தப்பட்டதாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கண்மான தேவ ஜனமே, வேத வசனம் சொல்லுகிறது, எதிர்ப்புகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, கொலை செய்தார்கள், சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பான காரியங்கள் இருந்தது. ஆனால் சபை ஜெபிக்கும் போது கூடி இருந்த இடம் அசைந்தது, கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது. அவர் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி பலத்த அற்புதங்களை செய்தார். அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அவருடைய கரங்கள் மாத்திரமல்ல, இருதயங்களும் கோர்க்கப்பட்ட நிலையில இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில இன்னைக்கு பலவிதமான காரியங்கள், தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபை ஒரு டான்ஸ் பிளேஸ் அல்ல. நடனங்கள் நடத்துகிறது, நாடகங்கள் நடத்துகிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக சபைக்கு ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தவில்லை.
சபை சபையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே சபை சபையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நான் வேகமாக கடந்து போகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தத்திலே சபை சபையாக இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய அலங்காரம் எப்படிப்பட்ட அலங்காரமா இருக்கணும்? பரிசுத்தம் தான் நம்முடைய அலங்காரம். பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் பிரசன்னத்திலே தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எதிரையும் தேவன் பிரியப்படல. தேவன் பரிசுத்தமானவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அவரை நாம் தொழுது கொள்ளும் போது பரிசுத்தத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்தத்தின் உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தார் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏனாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கணும்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் தனித்து வாசம் பண்ணினார்கள். அவருடைய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. உலகத்தோடு அவங்க மிங்கிள் ஆகவே இல்லை. வித்தியாசப்படுத்தி ஒரு மலையிலிருந்து பார்க்கும்போது அவருடைய அழகு மிக அருமையாக இருந்தது. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அவர் பரிசுத்தத்திலே, உத்தமத்திலே, நீதியிலே, தேவனுடைய காரியங்களிலே உண்மை உத்தமமாக கர்த்தரை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனாலதான் சபிக்க போன தீர்க்கதரிசி அவர்களை சபிக்காதபடி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போல இருந்தார்கள். நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போல இருந்தார்கள். வாசனை தருகிற சந்தனத்தை போல இருந்தார்கள். அவர்கள் சொல்லி முடியாத அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பரிசுத்தத்திலே வாழ்ந்தார்கள். இன்றைக்கு வாழுகிற இந்த காலகட்டத்திலும் சபை பரிசுத்தத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். முதலாவது நான் சொன்னேன், ஆவிக்குரிய ரீதியிலே சபை சபையாக இருக்க வேண்டும். ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆழமான சத்தியம், தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் இதில்ல சபை. சபையிலே ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வழிநடத்துதல், ஆவியானுடைய பிரசன்னம் சபையிலே காணப்பட வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தத்திலே சபை சபையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The God is holy God. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், கர்த்தர் அக்னி மயமானவர். பரிசுத்தமுள்ள தேவனை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பயம் இருக்க வேண்டும், ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். அந்த நிலையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கண்பான தேவ ஜனமே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது சபை பரிசுத்தத்திலே வளர வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவது நான் வேகமாய் கடந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுருடைய முதல் பிரசங்கம், இயேசுவை அவர்கள் கொலை செய்தார்கள். அந்த இயேசுவை, அந்த கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்புவர பண்ணினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை சபை மக்கள் வாழ வேண்டும். இந்த கடைசி காலத்திலே சபைக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் இல்லாத நிலையிலே சபை ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் இருக்கணும். நம்மை விட்டு கடந்து போன மூத்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியர்கள், அவர்கள் கர்த்தருக்காக, சபைக்காக, சுவிசேஷத்துக்காக வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள், சாட்சியை காத்துக் கொண்டார்கள். அந்த நிலையிலே சபை ஃபங்க்ஷன் ஆகும். இன்னைக்கு உலகமும் சபையும் ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கு. சபை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லு, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. சபை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக நாம் வாழ வேண்டும். உலகத்தோட டெக்னாலஜி, நாகரிகங்கள், எந்த காரியங்கள்ல, நிறைய காரியங்கள்ல சபைக்குள்ள நிறைய அசுத்தங்கள் வந்துருச்சு. ட்ரெஸ் மேக்கிங்ல இருந்து, ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து, எல்லா காரியத்திலிருந்து உலகத்தோட மிங்கிளாகி போகிற ஒரு சூழ்நிலைகள். சபை சபையாக இருக்க வேண்டும். சபை வேறு பிரிக்கப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேகமாக நான் கடந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என கண்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லுவது பாருங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியர்களையும், ஆளுகையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லா ஊழியங்களும் எங்க ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் சபையிலே. சபையினுடைய பக்தி விருத்திக்காக தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவிதமான பாஷைகள் எல்லாமே சபையினுடைய பக்தி விருத்திக்காக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:12 சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எல்லா ஊழியங்களும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், எல்லா ஊழியங்களும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. என கண்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது சபையை குறித்து ஒரு பயம், ஒரு நடுக்கம். இது கிறிஸ்துடைய சரீரமாகிய சபை, இதிலே கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாங்கள் அவயங்களாக இருக்கிறோம், நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கண்பான தேவ ஜனமே, சபை சபையாக இருக்க வேண்டும். முதலாவது நான் சொல்லுகிறேன், ஆதி திருச்சபை எப்படி நடந்ததுன்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல், என கண்பான தேவ ஜனமே, அநேக ஆலோசனை சொல்லுகிறார். அதுல தேவனுடைய வார்த்தை சொல்லுவது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதனாலே சபைகள் விசுவாசத்தினாலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபையில விசுவாசத்தின் வல்லமை வெளிப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே சபை ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற விசுவாசிகள் 20 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம். எதுல நீங்க டெவலப் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நான் பொருளாதாரத்துல டெவலப் ஆயிருக்கிறேன், நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், எல்லாம் ஓகே தான். விசுவாசத்துல நீங்க ஸ்திரப்பட்டிருக்கிறீர்களா? நாளுக்கு நாள் நீங்க பெருகி இருக்கிறீர்களா? சபை பெருகுது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லு. விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் சபை பெருகிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என கண்மான தேவ ஜனமே, சபை விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு பெருக வேண்டும். ஒரு 20 வருஷம் விசுவாசியா இருந்தும் அந்த விசுவாசத்துல தேறின நிலையில் இல்லாம, சோர்ந்து போன நிலையில, அதைரியப்பட்டு உலகத்தோட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை, எப்ப ஆதியில இருந்த அதே நிலையிலே இருந்து கொண்டிருந்தால் சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு வளர வேண்டும். விசுவாசம் இருந்தால் அற்புத அடையாளங்கள், குணமாக்குற வல்லமைகள், பரிசுத்தாவின் அபிஷேகம், இது எல்லாம் சபைக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப விசுவாசிகள் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. வார்த்தை கவனிங்களேன், நான் மறுபடியும் சொல்றேன், சமாதானம் பெற்று சபைக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஒரு அரசியல் நடத்துற ஒரு இடம் இல்லை. தொடர்ந்து சண்டை சச்சரவுகள், நீயா நானா, காஸ்ட் ஃபீலிங், பொருளாதாரத்தின் காரியங்கள், நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், இந்த நிலைமைகள் சபையில் ஒரு நாள் இருக்கக்கூடாது. சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமாதானம் பெற்று சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபைக்குள்ள ஒரு பக்தி விருத்தி இருக்கணும். அவிசுவாசத்தின் எண்ணங்கள் மாறணும். ஒரு விசுவாசியை பார்த்தா இன்னொரு விசுவாசி டெவலப் ஆகணும். அவங்கள பார்த்து ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும். அவங்கள பார்த்து ஒரு ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டு அவங்க வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வரங்களை பெற்றுக்கொண்டு வளரணும். ஊழியம் செய்கிறதுல வளரணும். ஒரு பக்தி விருத்தி ஏற்படத்தக்கதாக நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை சபை மக்கத்துல இருக்கணும். ஒரே ஒரு துளி பால், ஒரு துளி விஷம் முழு பாலையும் எடுத்துவிடும். கொஞ்சம் புளித்த அந்த மாவு முழுவதையும் புளிக்கப்படும். வேறானது பிரசுத்தமாய் இருந்தால் கிளையானது பிரசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. ஒரு விசுவாசி அவிசுவாசமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாமல்
தன்னுடைய சாட்சியை இழந்து அவர் ஜீவிப்பார் என்று சொன்னால் அது முழு சபையும் பாதிக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல பயபக்தியோட வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல சபை வளரணும். நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா பிரசங்கம் எனக்கு தெரியும், நான் பார்க்காத ஊழியக்காரன் இல்லை, நான் கேட்காத சத்தியம் இல்லைன்னு சொல்லி வாழ முடியாது. ஒரு ஃபியர் ஆஃப் காட் சபைக்குள்ள இருக்கணும், ஒரு பயம், ஒரு பக்தி இருக்கணும். இன்னைக்கு சபைகள் நடத்தப்படுகிற நிலைமைகளை பார்க்கும்போது நமக்கு இருதயம் வலிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, பரிசுத்தம் தான் சபையினுடைய ஒரு பேஸ், பயபக்தி தான் சபையினுடைய ஒரு பேஸ். பணம் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது. பரிசுத்தம் ஹேண்டில் பண்ணணும், பயபக்தி ஹேண்டில் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை ஹேண்டில் பண்ணணும், விசுவாசத்தின் ஜீவியங்கள் ஹேண்டில் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும், அதான் முதலே நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியின் ஆறுதல். எவ்வளவு துயரத்தோடு சபைக்குள்ள வந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தோடு சபைக்குள்ள வந்தாலும், எவ்வளவு நெருக்கத்தோடு சபைக்குள்ள வந்தாலும், எவ்வளவு பாடுகளோடு சபைக்குள்ள வந்தாலும் ஒரு ஆறுதலின் பிரசன்னத்தை விசுவாசிகள் உணர வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆறுதல், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு ஆறுதல் சபை மக்களை நிரப்ப வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆறுதலை சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் ஒரு ஆறுதலின் இடமாக சபை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், ஆவியானவர் என்னோடு இடைபடுகிறார், ஆவியானவர் என்னுடைய ஆலோசனையா எனக்கு காரியங்களை சொல்லுகிறார், நான் அதற்கு செவிமடுப்பேன், கேட்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை பிரகாரம் இருக்க வேண்டும். என கண்மான ஏதோ பிரசங்கத்தை கேட்கிறோம், ஏதோ சபைக்கு போறோம் அப்படின்ற இல்லாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கண்பான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை பொழுது நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சபை சபையாக இருக்க வேண்டும். ஒரு உன்னதமான இடம் தேவனுடைய சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கண்பான தேவச்சனமே, நீ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது அநேக காரியத்தை சபையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி எபிரேயர்கள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நினைச்சா சபைக்கு வர்றது, நினைச்சா வீட்டில் இருந்துக்கிறது. நான் யோசித்தேன், இந்த கொரோனா காலம், அந்த ஃபர்ஸ்ட் கொரோனா அலை வரும்போது பெரிய மாற்றம் நடக்க போகுது. சபை மக்கள் திரளாக வரப்போகிறார்கள், புறஜாதி மக்கள் திரளாக வரப்போகிறார்கள். சபைக்குள்ள ஒரு பெரிய பக்தி விருத்தி உண்டாக போகுது. உற்சாகத்தோட கர்த்தரை தேடி வரப்போகிறார்கள். 24 மணி நேரம் கர்த்தர் ஆராதிக்கிற சூழ்நிலை வரும். ஏன் கேட்டா, எத்தனையோ காலங்கள் சபை பூட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு கூட இந்த ஆன்லைன் மூலமாக நம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதேவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு அதுலயே பழகிட்டாங்க. எல்லாம் ஆன்லைன்லயே பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயே எல்லாம் பார்த்துக்கலாம்னா அப்புறம் எதுக்கு தேவன் சபையை வச்சிருக்கிறார், அப்புறம் எதுக்கு தேவனுடைய ஊழியர்களை வைத்திருக்கிறார். என கண்மான தேவஜனமே, காலத்தின் அருமை கருதி நாம் இந்த காரியங்களை செய்கிறோம். ஆனால் சபை திறக்கும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல புதன்கிழமையா இருந்தா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல வியாழக்கிழமையா இருந்தா, ஞாயிற்றுக்கிழமை இல்ல திங்கட்கிழமையா இருந்தா, எப்ப சபை திறக்குதோ சபையிலே வாஞ்சியோடு வர வேண்டும். வேத வசனம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். அதே போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். எதுக்கு புத்தி சொல்லணும்னு கேட்டா, சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க. ஏன் கேட்டா, இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இதுக்கு தலையா அவர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அவைகளா இருக்கணும். நம்ம போய் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கு போ வாருங்கள் என்று சொல்லி என்னை கூப்பிட்ட போது, என்னை அழைத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வராம ரொம்ப நாள் நீங்க இருந்தீங்கன்னா அவிசுவாசத்தின் எண்ணங்கள், பின்மாற்றத்தின் எண்ணங்கள் உங்களை பாதிக்கும். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிற மாத்திரமல்ல, உங்களுடைய உலகப்பிரமான ஆசீர்வாதத்தையும் அது கெடுத்து போடும். என கண்மான தேவஜனமே, சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை மேய்ப்பதற்கு தேவன் மேய்ப்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் மந்தைகள், தேவனுடைய மந்தைகள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தேவனுடைய சபையை மேய்ப்பதற்கு தேவன் கண்காணிகளை, மேய்ப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு மெய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு ரட்சிக்கப்படுறது ஒரு இடத்துல, சுகம் பெறுறது ஒரு இடத்துல, ஞானஸ்தானம் பெறுறது ஒரு இடத்துல, அடுத்து ஆலய ஆராதனை அட்டன் பண்றது ஒரு இடத்துல, ஆராதனை அட்டன் பண்றது ஒரு இடத்துல, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு இடத்துல. இப்படிப்பட்ட நிலையில பலதரப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழக்கூடாது. ஒரு மெய்ப்பனு கீழே எங்க ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, எங்க உனக்கு ஜீவனை கொடுத்தாரோ, எங்க உனக்கு வாழ்க்கையை கட்டுறதுக்கான அற்புதங்களை தேவன் செய்தாரோ, அந்த காரியத்தை ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்திலே, கொடிய காலத்திலே வாழ்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, தகப்பன் தாயை மதிக்காதவர்களாக, எனக்கு இஷ்டம் போன நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாழ்ந்த நிலையில இருக்கும்போது உனக்காக ஜெபித்தவர்களை நீ மறக்கக்கூடாது. உங்களுக்காக பாரப்பட்டவர்களை நீ மறக்கக்கூடாது. ஒரு சபையில, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு மெய்ப்பனு கீழே அடங்கி இருக்க வேண்டும். யார் உங்களுக்காக கண்ணீர் வடித்தார், எதுவுமே இல்லாத நிலையில யார் உங்களை வழி நடத்தினார், யார் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுத்தார், வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது உங்களுக்கான ஜீவனுக்காக யார் ஜெபித்தார், அவர்களோடு மரண பரியந்தம் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் சொல்லி சொன்னது பிரகாரம் மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காற்றினாலே அலக்களிக்கப்பட்டு அங்கே இங்கே அலைகிறவர்களாக இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது. ஒரே இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய போதனையை கேட்டு வளர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, சபை சபையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய அவயங்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சரீரம் இருக்கணும்னா அதுக்கு பலதரப்பட்ட அவயங்கள் இருக்கு. இந்த அவயங்கள்லாம் இருந்தால் தான் அது ஒரு முழு சரீரம். இந்த அவயங்கள்ல கண்ணு இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, காது இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு கை இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு விரல் இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும், பாதங்கள் இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு அவயங்கள் சபைக்குள்ள இருக்கிறார்கள். அந்தந்த உறுப்புகள் அதாவது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனே, நீங்க சபைக்கு ஒரு கண்ணா இருக்கலாம், நீங்க சபைக்கு ஒரு வாயா இருக்கலாம், சபைக்கு நீங்க ஒரு காதா இருக்கலாம், சபைக்கு ஒரு நீங்க கையா இருக்கலாம், நீங்க ஒரு விரலா இருக்கலாம், ஒரு ஹார்ட்டா இருக்கலாம், ஒரு பிரெயினா இருக்கலாம், ஒரு பாதத்தில் இருக்கிறவங்களா, எந்த நிலையில இருந்தாலும், யாரை எந்த நிலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே கடைசி வரைக்கும் உண்மையும் உத்தமமாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய வார்த்தையை வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போவீர்கள். காரணம், கர்த்தர் சபையை அவ்வளவு அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவர் வைக்கிறார். சபையினுடைய மெய்ப்பனை ஆண்டவர் அப்படிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவர் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சபை அந்த மெய்ப்பனுடைய ஆளுகைக்குள்ள, அவருடைய ஆலோசனைக்குள்ள அவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கண்மான ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு மெல்கிசேதேக் என்று சொல்கிற ஒரு ஆசாரியனை அவன் ஃபாலோ பண்ணான். தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றி பெறும்போது அந்த மெல்கிசேதேக்கை போய் அவன் சந்தித்தான். மெல்கிசேதேக் மூலமாக அநேக நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான். அதுக்கு எல்லாத்துக்கும் பிரதிபலனை அவன் மெல்கிசேதேக்கு செய்தான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என் கம்மான் தேவஜனமே, தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது ஒரு நல்ல ஆசாரியனை அவன் பின்பற்றினான். ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, எல்லாத்தையும் இழக்கும் போது அவன் ஆசாரியனிடத்தில் போனான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வாய்னு சொன்னான். அந்த ஏபோத்தை கொண்டு வரும்போது அந்த ஏபோத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு மறுபடியும் போய் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஒரு மெய்ப்பனு கீழே இருக்கணும், ஒரு தகப்பனு கீழே இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை கடைசி வரைக்கும் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதற்கான அங்கீகாரத்தை, அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்றாங்க, தகப்பனின் தாயை நீ கனம். நாம் கர்ப்பத்தில் நம்மை பெற்று எடுத்த தகப்பன் தாயை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில ஒரு தகப்பனின் தாயை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதான் சபையினுடைய மேய்ப்பன், அதான் சபையினுடைய போதகர். அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் கனம் பண்ண வேண்டும். உன் வாழ்க்கை நீடித்திருப்பதற்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் உலகம் போகிற பிரகாரம், உலகத்தின் காரியங்கள் போகிற பிரகாரம் நாம் வாழக்கூடாது. நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் நாம் வாழ வேண்டும். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது,
ஆண்டவர் சபைக்கு இவ்வளவு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இவ்வளவு சபையின் காரியங்களை ஆண்டவர் ஏன் இவ்வளவு அங்கீகாரத்தை கொடுத்து இவ்வளவு மேய்ப்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி சபையை கண்காணிக்கிறதுக்கு, சபையிலே தேவனுடைய வார்த்தையை தூதுவை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எதற்கு? ஆண்டவர் கடைசியாய் வருகிறதும் உலகத்திற்காக வரவில்லை, உலக மனிதர்களுக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு மறுபடியும் வரவில்லை. எதற்கு வருகிறார்? தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை எடுத்துக் கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் வருகிறார். மனவாட்டியாகிய சபையை எடுத்துக் கொள்ளுகிறதுக்காக ஆண்டவர் வருகிறார். இங்க இருக்க சபையிலேயே நீங்க ஒழுங்கும் கிரமமாக நேர்த்தியாக நடக்காவிட்டால் பரலோகத்திலேயும் ஒரு சபை இருக்கிறது சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுவது. என கண்மான தேவச்சனம் எபிரேயர் நிருபம் 12:23 சொல்லு, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற்பரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுவது. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை மணவாட்டி. கர்மா அங்க ஒரு சபை இருக்கு, அங்க ஒரு ஆலயம் இருக்கு, அங்க தேவன் வாசம் பண்ணுகிறார். இதெல்லாமே இங்க ஒரு ட்ரைனிங், இங்க ஒரு ட்ரைனிங். இந்த ஆலய ஆராதனையிலே நீங்க சரியா தேவனை ஆராதிக்க வர வேண்டும். இங்க நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இது ஒரு 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 கோச்சிங் மாதிரி, ஒரு ட்ரைனிங் மாதிரி. இதுல ஒழுங்கும் கிரமமாய் நாம் இருக்கும்போது நாம் பரலோகத்துல பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கு நாம் போகிறோம். தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போகிறோம். சபையை அழைத்துக் கொள்ளதான் தேவன் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 19:9 அப்படி சொல்லுகிறது. உலக மனிதர்களுக்காக தேவன் வரவில்லை, உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக தேவன் வரவில்லை. தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தேவனுடைய மந்தையை ஆண்டவர் கூட்டி போவதற்காக வருகிறார். இந்த மந்தைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வெளி தேசங்கள்ல பார்க்கும்போது 24 மணி நேரமும் ஆராதனை நடக்குது, 12 மணி நேரங்கள் ஆராதனை நடக்குது. ஆனா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை ஒரு நாள், இப்படி ஆராதனையிலேயே முழு குடும்பமாய் வந்து பங்கு பெற முடியவில்லை. என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் தேவனுடைய ஆலயங்கள்ல தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை கொடுக்க போகிறார். மறுபடியும் அந்த பழைய நிலையிலே நாம் இல்லாதபடி உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது மனிதனுடைய யோசனையினால் உண்டானதல்ல, தேவனுடைய சபை. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறதுக்கு தான் சபைக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு ஊழியரை பிரியப்படுத்துறதுக்கு இல்லை, ஊழியக்காரர்கள் கேட்டுருவாரோன்னு சொல்றதுக்காக இல்லை, பாஸ்டர் கேட்டுருவாங்களோன்னு சொல்றதுக்காக இல்லை, என்னை யாரும் ஏதோ நினைச்சுவாங்களோன்றதுக்காக இல்லை, கர்த்தரை கனப்படுத்துறதுக்காக சபைக்கு நான் போறேன். ஆண்டு சொல்ல, என்ன நீ கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஏன் கேட்டா தம்முடைய சுய ரத்தத்தையே ஆண்டவர் இந்த சபைக்காக கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த சபையில நீங்க ஒரு அவயங்களாக இருக்கிறீங்க. ஒரு அவயம் வேலை செய்யாம போனாலும் நம்ம சரீரம் எப்படி பாதிக்கப்படும் பார்த்தீங்களா? அது மாதிரி எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தாரோ, எந்த இடத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாரோ, சுகத்தை கொடுத்தாரோ, வாழ்க்கையை மாற்றினாரோ, அந்த இடத்துல கர்த்தருக்காக உண்மை உத்தமமாக கடைசி வரைக்கும் அந்த நோவாவுடைய பேழை போல அந்த பேழைக்குள்ள மிகுந்த அம்புலா, மிகுந்த ஒரு தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிற அந்த காலை பொழுது சபையை குறித்த ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுப்பாராக, சபையை குறித்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பாராக, சபையை குறித்த ஒரு கரிசனை ஆண்டவர் கொடுப்பாராக, சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களை நிரப்புவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய இருதயத்தில் நீர் போட்ட இந்த வார்த்தையை என்னுடைய பிள்ளைகளோடு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, சபை எவ்வளவு ஒரு உன்னதமான இடம், சபை எவ்வளவு அதிகாரம் நிறைந்த இடம், சபை எவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த இடம். சபையை நீ நேசிக்கிறீர்கள் தான். உடைய வார்த்தையின் பிரகாரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் உடைய பிள்ளைகள் அவயங்களாக, கிறிஸ்துவின் சரீரத்தின் உடனவயங்களாக உடைய பிள்ளைகள் இருப்பார்களாக தான். சபையை நீர் எடுத்துக்கொள்ள வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு ஆராதனையும் கூட நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது, வீட்டில் இருந்துடக்கூடாது. ஆண்டவர், சபை எப்பொழுது திறக்கணும்னு சொல்லுகிற அந்த வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்க, உடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள, உமக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, சாட்சியை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
ஆமே ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு நம்முடைய சபை மக்களோடும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டுமானால் கூகுள் பே மூலமாக உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவாராக. சபையை குறித்த ஒரு தரிசனம், சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு, சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்குள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.